நம்முடைய நிதியமைச்சர் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னார், ஜிஎஸ்டியில வாங்கக்கூடிய அந்த வரி பணத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே வரின்னு சொல்லி எல்லாருக்கும் எளிமையா இருக்கும்னு சொல்லி ஜிஎஸ்டி நிதியை வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கின நிதியை திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? கொடுப்பதே கிடையாது. கொடுக்கிறதுனா யாருக்கு கொடுப்பாங்க? தமிழ்நாட்டுக்கு 26 பைசா, கேரளாவுக்கு 62 பைசா, கர்நாடகத்துக்கு 40 பைசா, ₹1. ₹1 கொடுத்தோம்னா இது இப்படிதான் திரும்பி வருது. ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு ₹2.02. ₹1 கொடுத்தா டபுளா கொடுக்குறாங்க. சில நேரங்களில் பார்ப்பீங்கல்ல, ₹100 கொடுத்தா டபுள் பண்ணி கொடுக்குறேன்னு வாங்க. ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு நிஜமாவே பண்ணி கொடுக்குறாங்க. ₹1 கொடுத்தாங்கன்னா ₹2.02, அதுக்கு வேற இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. கேட்டா அது முன்னேற வேண்டிய மாநிலம் என்கிறார்கள். நான் கேட்கிறேன், நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க, 10 வருஷமா மிகச்சிறந்த ஒரு முதலமைச்சர் என்று மார்தட்டி சொல்லிக் கொள்கிறீர்களே, உங்க பிஜேபி ஆட்சி தானே நடக்குது, ஏன் இன்னும் முன்னேற வேண்டிய மாநிலமாக அது இருக்கிறது? முன்னேறி எல்லாத்துக்கும் முன்னாடியில இருக்க வேண்டிய மாநிலமா இருக்கணும் தமிழ்நாட்டை. நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்னைக்கு இந்தியாவிலே பல வகைகளே பல துறைகளிலே முன்னேறிய முதல் மாநிலமாக உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள். அதுவும் எப்படிப்பட்ட நிலையிலே? ஒன்றிய அரசாங்கம் காசு கொடுக்கிறது இல்லை, எந்த விதத்திலும் நமக்கு உதவிகள் செய்வதில்லை, தடைகள், தொடர்ந்து தடைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி மீறி முதன்மையான மாநிலமாக தமிழ்நாட்டை நாம் உருவாக்கி காட்டியிருக்கிறோம். காசை கொண்டு போய் கொட்டுறாங்க உத்தரப்பிரதேசத்துல. அது ஏன் இன்னும் வளர்ச்சி பெறாத மாநிலமாக இருக்கிறது என்பதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அதே போல இன்று நம்முடைய மக்களவையிலே இருக்கக்கூடிய 543 தொகுதிகளில் இருந்து அங்கே ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், மெம்பர்ஸ், உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டு அங்கே இருக்கிறார்கள். அதை 800க்கு மேலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 800 மாற்றணும். ஏன்னா வடக்கிலே இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அதிகமாக இருக்கிறது. அவங்க ஜனத்தொகையை கட்டுப்படுத்தவில்லை. ஆனால் தென் மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிறது. அதனால் இன்று நாம் பழிவாங்கப்படுகிறோம். இந்த 800 அதிகப்படுத்துகிறோம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி என்றால், தென் மாநிலங்கள், எந்தெந்த மாநிலங்கள் சரியாக நிர்வாகம் செய்து கல்வியை மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறதோ, படிச்சா ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைங்க போதும், 1 பிள்ளை போதும் என்று நினைக்கக்கூடிய அந்த மனநிலை வரும். நம்ம பிள்ளைகளை நன்றாக வளர்க்க வேண்டும், படிக்க வைக்க வேண்டும், நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அதனால அதிகமாக பிள்ளைகள் பெற்றுக்கொண்டால் அதற்கு வாய்ப்பு இருக்காது என்று அந்த பகுத்தறிவை உணர்ந்து கொண்ட மக்கள் தொகையை குறைத்திருக்கிறார்கள். ஆனா இதை பத்தி எல்லாம் கவலைப்படாத மாநிலங்கள் மக்கள் தொகையில அதிகமாக இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும், சின்ன வயசுல இருந்து நமக்கு சொல்லிதான் வளர்ப்பாங்க. எறும்பு இருக்கு, அதே போல அந்த ஏசாப் கதைகள்ல வரும், சில்வண்டு ஒன்று இருக்கும், சிக்காடான்னு சொல்லுவாங்க. குளிர்காலத்துல எந்த உணவும் கிடைக்காது என்பதற்காக எறும்பு சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் ஓடி அலைந்து திரிந்து உணவுப் பொருட்களை எல்லாம் சேகரித்து கொண்டு போய் பத்திரப்படுத்தி வைக்கும். ஆனால் அந்த சில்வண்டு, சிக்காடா, எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆடி திரிந்து மகிழ்ச்சியாக பொழுதை போக்கி எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல், யாரை பற்றியும் சிந்திக்காமல் அது மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தது. குளிர்காலம் வந்தபோது எறும்பிற்கு உணவு இருந்தது. ஆனால் அந்த சில்வண்டிற்கு உணவு இல்லை, தவித்துக் கொண்டிருந்தது. அது இயற்கையின் நீதி.
அதுக்காக அந்த சில்வண்ட தவிக்க விடணும்னு சொல்ல, உதவி செய்யலாம், தவறில்லை. ஆனால் இன்று அங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த எறும்பிடம் இருக்கக்கூடிய அத்தனை, அது பத்திரப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் பிடுங்கி ஆடி திரிந்து கொண்டிருந்த அந்த செல்வண்டிடம் கொடுத்தால் அது எப்படிப்பட்ட நியாயம் இல்லையோ அதுதான் இன்று நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கஷ்டப்படுது, கொஞ்சம் கொடு, உதவி செய் என்றால் தமிழர்கள் என்றுமே அதற்கு தயங்க மாட்டார்கள். ஆனா உன்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனையும் நான் ஜிஎஸ்டின்னு சொல்லி பிடுங்கிட்டு போய் யூபிக்கு கொடுப்பேன், மற்ற மாநிலங்களுக்கு கொடுப்பேன், உனக்கு திருப்பி கொடுக்க மாட்டேன் என்றால் அது எந்த விதத்திலே நியாயம் என்பதை நாம் கேட்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.